அது தம்பிகிட்ட பரிமாறும்போது என்னென்னா இடம் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டம் கூடுறதுக்கு இடம் இல்லை. மதுரையில் இல்லை, திருச்சியில் இல்லை. தனியார் இடம்னா என்ன நடக்கும்னு தெரியும். அவர் எவ்வளோ மிரட்டுவாங்கன்னு தெரியும். ஸோ கைஸ், வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. சீமான் அவர்கள் பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து ப்ரெஸ் மீட்டில் தளபதியோட தமிழக வெற்றி கழகம் மாநாடை பற்றி பேசியிருக்காரு. ஸோ மாநாடுக்குண்டான பிரச்சனைகள் பார்த்தோன்னா நிறைய நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே தெளிவாக பார்த்துருந்தோம். அது உண்மைதான் அப்படிங்கிறத பார்த்தோன்னா சீமான் அவர்களும் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்தளவுக்கு ஒரு போதுமான இடம் வந்து அவருக்கு கிடைக்கல. அதுவும் உண்மைதான். நான் விஜய்கிட்ட பேசியிருக்கும்போது அதை பற்றி அவர் ஷேர் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்துறதுக்குண்டான பிளேஸ் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் பெரிய அளவில் கிடையாது. அதை தான் தேடிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு ரீசன் தான். அப்படி கிடைச்சாலும் கூட அது பார்த்தோன்னா தனியார் சம்மந்தப்பட்ட இடங்களாக தான் கிடைக்கும். அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா பொலிட்டிக்கல் சைட்லேருந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் வரும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க பார்த்தோன்னா இது வேணாம் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அப்படியே பார்த்தோன்னா ஒவ்வொரு இடமா தள்ளி போயிட்டுருக்கு. இதுதான் பார்த்தோன்னா எனக்கும் நடந்துச்சு. தம்பி விஜயவர்களும் பார்த்தோன்னா அதுதான் நடந்துட்டுருக்கு. அவரும் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா லட்சக்கணக்கில் ஃபேன்ஸ் வந்து இங்கே கூடுவாங்க மாநாட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இங்கே இல்லை. அதையும் தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ எப்படியாவது பார்த்தோன்னா ஃபைனலாக ஏதோ ஒரு இடம் ஃபிக்ஸ் ஆகும். அது பார்த்தோன்னா எந்த இடம் அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா டிவிக்கே சம்மந்தப்பட்ட ஆளுங்களே எல்லா இடத்துலையும் தேடி சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கே டயர்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு கிரவுண்ட் இல்லவே இல்லை. அப்படியே இருந்து பிடிச்சாலும் கூட பார்த்தோன்னா மற்ற பொலிட்டிக்கல் சைட்லேருந்து அவருக்கு ப்ரெஷர் கொடுத்து பார்த்தோன்னா அதை அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி போயிட்டு தான் இருக்குது. மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படிங்கிற டாக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா டிவிகே மெம்பர்ஸ் அதில் ஸ்பீச் கொடுக்குறவங்க நிறைய பேர் பார்த்தோன்னா ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து மற்ற கட்சிகள் பார்த்தோம்னா கண்டிப்பாக பயந்துட்டு இது நடக்கக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி தடுக்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நடந்துட்டுருக்கு. அதையும் மீறி தளபதி மாநாடு நடத்தி என்ன மாதிரியான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறாரு அப்படின்றக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் மாநாடு நடக்கும் ஏதோ ஒரு இடத்துல அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. புதுசாக வர்றவங்கள பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கிறவங்க இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணுறது பார்த்தோம்னா எல்லா புதுசாக வர்ற அரசியல் தலைவர்களுக்கும் பொருந்தும். அது தளபதிக்கும் நடக்குது. தளபதிக்கு இன்னும் ஸ்பெஷலாகவே நடக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். கோட் படம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் அந்த மாநாடு, அதாவது ரிலீஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா தான் அந்த மாநாடு நடக்கும். அது வரைக்கும் தேடிட்டு தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு இடம் ஃபைனலாக ஃபிக்ஸ் ஆகும். அது எந்த இடம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்ற தலைவர்களுக்கு போடுற மாதிரி தளபதிக்கு தடை போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வேறு மாதிரி திருப்பி அடிக்கும். ஸோ 2026 அது மிகப்பெரிய அளவில் பாதிக்க போகுது அவங்களுக்கு தான். அதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து பண்ணுறாங்க அப்படின்னா மேலும் என்ன வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ டிவிகே மாநாடு பார்த்தோன்னா பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கு பிளேஸ் இல்லாமையும் அதே மாதிரி பொலிட்டிக்கல் ப்ரெஷராகவும் பார்த்தோன்னா இப்போ தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ கூடி சீக்கிரமாக ஒரு நல்ல இடம் கிடைக்கும் நம்பலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.